வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 9 சரிதானே. ஒரு சின்ன கவலையான ஒரு பம்பலான நியூஸோட உங்களோட சந்திக்கிறதுல சந்தோஷம். கவலை பம்பல் என்று சொல்றதை விட ஒருத்தண்ட வெளியில ஒருத்தண்ட இழப்புல நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. சரிதானே. நான் அப்படிப்பட்ட கேவலமான ஆள் இல்லை. அது கந்தையா பாஸ்கரனுக்கு நேற்று ஏற்பட்ட இழப்புன்றது சும்மா யோசிச்சு பாருங்க. 3500 தானே. 3500 விடுங்க, 3000 பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 சனம் வந்திருக்கும். சரிதானே. 30,000 அதோட 3000 கூட்டு பெருக்குங்க. எத்தனை சைவர் போடணும்? அங்க 4 சைவர், இங்க 3 7 சைவர். சரிதானே. சோ இங்கடாப்ப கல்குலேட்டர்கள் போடணும் இல்லையே. 300 லட்சத்துக்கு மேல நினைக்கிறேன். என்ன 300 நாங்க 5 சைவர் 3 7 சரி 300 லட்சம் ஒரு நாள்ல 300 லட்சம் ரூபா காசு நட்டம் எங்க பாஸ்கரன் அன்னைக்கு என்றால் ஒருத்தட்ட இழப்புல நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா அது அந்த ஒரு கேவலமான வேலை. இப்ப கந்தையா பாஸ்கரன் ஒரு 3 கோடியை ஒரு நாள்ல இழந்திருக்கிறார் என்றால், ஒரு தொழிலதிபருக்கு ஒரு 3 கோடி இழப்பென்றால் ஒரு நாளைக்கு அது அவ்வளவும் டிக்கெட் காசு இழப்பு. இனி அரையா சாப்பிட்ட சனம் முழுக்க காசை கொண்டாண்டல கேட்க போகுது. முழு பேரும் காசு தாடா பாண்டல கேட்க போறாங்க. சோ இவ்வளவு லைட்டுகள், மீடியா மதியனுடைய லைட்டுகள் இப்படி கணக்கு பம்பலண்டை கதைக்க போறோம். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற விடயம் எங்களுடைய குந்தையா பாஸ்கரனுடைய குந்திய பீச்சாவினுடைய உணவு திருவிழா. சரிதான். என்னடா முதல்ல நீ உன்னை கேவலமா கதைக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு இப்படி கதைக்கிறேன். நீங்களாம் ஒரு மனசராடா நீங்க எனக்கு கேட்கிற விளங்குது. ஒரு சனம் இல்ல, 2 சனம் இல்ல, ஏமாந்தது. சரிதான். எந்த வாட்ஸ்அப்புக்கு மட்டும் ஒரு 300 பேர் மெசேஜ் அனுப்பி வைப்பாங்க. அண்ணன் நீங்க ஒரு வீடியோ போடுறா அடுத்த ஓட்டு இல்லையண்டு. சரிதானே. இவனுக்கு இந்த குந்தையாவுக்கு ஒரு வீடியோ போட்டு நீங்க கிளிக்க இல்லையண்டா, இந்த உரோபாலத்துக்கு ஒரு வீடியோ போட்டு கிளிக்க இல்லையண்டான்னு அடுத்த முறை உங்களுக்கு ஓட்டு இல்லையண்டு எனக்கு மட்டும் நேற்று சாவச்சேரியில இருந்து ஒரு 200 பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. சாவச்சேரிக்கார் மட்டும் அண்ணா மினக்கட்டு போட்டாங்க. ஜக்காச்சிக்கு மினக்கட்டு போட்டாங்க. நான் ஒரு 3,500 போட்டு நாங்கள் வேன் எல்லாம் பிடிச்சு போட்டாங்கன்னு சொன்னாங்க. வேன் பிடிச்சு நாங்கள் 60-70 பேர் போட்டாங்க. 70 பேருக்கு 35,000 3,500 படி பாருங்கன்னா 2,000 லட்சம் 2,000 லட்சம் ரூபா காசை கொண்டே அவன்கிட்ட கொடுத்தா. என்ன செய்யறான் அண்ணா? நீங்க இதுக்கு நீங்க வீடியோ போடலையாண்டா வீண் பிரச்சனை வருமான்னு நேற்று கோல் பண்ணி காய்ச்சோம்னா விடிய எழுப்பி போடுறான். இரவு 12 மணிக்கு ஒரு கோல் ஒன்று வருது. நான் யாருன்னு சொல்ல விரும்பல. இப்படியும் யோசிக்கிறான் சில பேர். சரிதானே. டீமோட ராக்கிட்டேன் உள்ளுக்கு ஒரு டீமோட ராக்கி எல்லாத்தையும் குழம்பி விட்டேன். உங்களோட டீம் மட்டும் தான் உள்ள இப்ப டீசா தான் உங்களோட டீம் மட்டும் தான் உள்ள நிக்கிறாரு சொல்லி டாக்டர் கதை ஒன்று வருதும் ஆகாது. நான் நித்திரை எனக்கு இந்த வீடியோக்கள் வந்தது பார்த்தேன். நான் இரவு 12 மணிக்கு நான் நல்ல நித்திரை. ஒரு எம்பி ஒரு ஆள் யாருன்னு சொல்லி நான் சரி செஞ்சுட்டீங்க. என்ன சம்பவம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் குழப்பிட்டீங்க. ரீச் ஆகி இது தேவை இன்னும் தேவைன்ற ரேஞ்சுக்கு ஒரு ஆள் இருக்கும். யாருன்னு நான் சொல்லல. சரி சார் கோல் பண்ணி நான் லூஸ் ஆகியா உங்களுக்கு நான் இல்லை அது இல்லை. நான் பார்த்து நான் வீடியோக்கள் வருது. எங்கட குந்தையா பாஸ்கரன் டிக்டாக்ல ஏதோ போட்டிருக்காருன்னா அதையும் அனுப்பி சொல்றாங்க என்ன கிளியுங்கண்டு. சரி பாப்பேன் விடிய ஒரு வீடியோ ஒன்று போடுவோம்ட்டு சொல்லி போட்டு நான் படுத்துட்டேன். படுத்தால விடிய மது விளக்கு எடுத்து போட்டிருக்கான். மது விளக்குக்கு வேலை இதுதானே. எங்க கொடும்பாவி எரிக்கப்படுகிறதோ அங்க தணல்ல வீடியோ எடுக்கிறது தான் எங்கட மது விளக்கு ஐயாக்கு வேலை. அவன் விடிய காலமே இறங்கி சம்பவம் செஞ்சு வச்சிருக்கிறான். இனிமே ரீச் ஆகும் வாழ்க்கையில இவனுமே போகாத அளவுக்கு சம்பவம் செய்து வச்சிருக்கிறான். இதுல நாங்கள் இப்ப இதை நக்கல் அடிச்சு அதாவது சொல்றது என்னென்றால் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு செய்யறாங்க. அது இது சிறுபிள்ளை வேளாண்மை இல்லை. இது கிளட்டின முத்தின பிள்ளையினுடைய வேளாண்மை. அது பிழை இல்லை. இப்ப நைஸ் ட்ரை ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்றை உருவாக்குறது, அதுல உழைக்கிறது, அதுல பிழை இல்லை. இது சமூக சேவையோட செய்யப்பட்ட சமூக நோக்கத்தோட செய்யப்பட்ட திருவிழா இல்ல தானே. சோ நாங்கள் இது சமூக நோக்கத்தோட மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு செய்யப்பட்ட திருவிழாண்டா நாங்கள் இதை பாராட்டி புகழ்ந்து
மக்களை பேசலாம், மொக்கங்களையும் போனீங்களா அங்கேன்னு மக்களை பேசலாம். நாங்க இது ஆளுக்கு 3500 ரூபாய்க்கு வேண்டி கொண்டு போய் உள்ளுக்குள்ள சாப்பிட்டு மிச்சம் இருந்தா டேக்அவேயும் எடுத்துட்டு வரையிலாண்டு வேற சொன்னாங்களே. நேற்றையா சம்பவத்துல சாப்பிடறதுக்கு சனம் கஷ்டம் அல்லோலப்பட்டது. சனம் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு சட்டியல் பானை எல்லாத்தையும் படம் எடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு குளறி நீங்க வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கதைக்க விரும்பல. ஆனா சில ஃபேக்டர்களை கதைக்க விரும்புறேன். இந்த ரீச்சா தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த இதுல கதைச்சிருப்பார், இதுல பாராளுமன்றத்துல கதைச்சிருப்பார். சோ அது தொடர்பாக நான் தனி வீடியோ ஒன்று போடுறேன். நான் சில ஃபேக்டுகள் பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுகள் சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக ஒரு வீடியோ ஒன்று என்ன கதைச்சவர் பாராளுமன்றத்துக்குள்ள என்றதை பார்ப்போம். ஆனா இன்றைக்கு நேற்றுக்கு நடந்ததனுடைய சம்பவம் என்ன என்றதை நாங்க இன்றைக்கு அரசியா ஆராய்வோம். ஆராயறதுக்கு முன்னம் வாங்க முதலாவது வீடியோவுக்கு போவோம். ஒவ்வொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ முதலாவது வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டிருக்கலாம். அந்த வீடியோவால் ரீச் ஆக்கும் எனக்கும் அவ பேரை கொண்டறியணுமா சும்மா மண்டகள் இந்த மாதிரி கொமெண்ட்ஸை போட்டு கொண்டிருக்கிறீங்க. அல்றான் பறக்கிறான் போறான் வாரான்னு சொல்லி லூசுகள் இப்படியெல்லாம் கதைச்சு பழாங்க. முதல்ல உண்டை கால்குலேட் பண்ணுங்க, உண்டை ஆழமாக திங்க் பண்ணுங்க, யோசிச்சு கதைங்க. விவசாயி ஒருவர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கு கோவப்பட்டிருக்கிறார். அந்த மரவள்ளி பொரியலை பாஸ்கரன் மூஞ்சில விட்டறிய இல்லாதால அவர்கள் அதை பின்னுக்க போடுறார். உங்கள்ட்ட காசு இருந்தா நீங்க என்னவும் செய்யலாம், மற்றவர்கள் எல்லாம் தலையாட்டி அதை கேட்கணும். அப்படி அதை கேட்கலன்னா நீங்கள் விசுத்தன்னுவீங்கள், விசரன்னுவீங்கள், பழக்க வழக்கம் தெரியாத ஆட்கள், படிக்காத ஆட்கள் என்ற பல்வேறு முடிவுகளுக்கு பாஸ்கரன் வார. பணத்துக்கும் அறிவுக்குமான உறவுல நாங்கள் இதில் இன்னொன்றையும் பார்க்கணும். என்னென்ன டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வியாபாரி. அவர் வியாபார லாபத்துக்காக என்னவும் செய்திருக்கிறார். அவர் ஒரு செக்ஸிஸ்ட். அவர் ஒரு பெண்களை இழிவான் பார்க்கிற பாஸ்கரன் ஏழை எளிய மக்கள் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு பேரியராக இந்த உணவு பண்டலங்கள்ல நீங்கள் அங்கதான் தன்னுடைய இடத்துல தான் வாங்கணும் என்று சொல்லி இருக்கலாம். புள்ளிகளுக்கு ஒப்பான ஒரு போலீஸ் படையை வச்சு பிள்ளைகளின் பேக்குகளுக்கு சாப்பாட்டை எடுக்கிறதுன்றது மோரலாகவும் எத்திக்கலாகவும் சரியா தெரிய புலிகள் போல ஒரு படையை உருவாக்க என்ற அடிப்படையில செய்கிறார். அதை அணிவகுப்பு நடத்துறார். அவர் ஒரு 10 பேர் வரையினம். அவர் இந்த விஜய் சூர்யா விளையாட்டுகளும் நடக்கிற அப்படி சில குழந்தை பிள்ளை விளையாட்டுகள் எல்லாம் செய்கிறார். இதை நீங்க பார்த்திருப்பீங்கள். நான் ஒரு எதேச்சியாக நான் ஒரு நல்ல பிரசன்டரடா, அதால நான் வீடியோ பிரசன்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிளி பண்ணு உங்களுக்கு தெரிஞ்சும் ஐபிசிக்கார் என்னோட முட்டி இருக்கிறீங்களேடா 51,000 பல வயசுள்ள ஒருத்தனோட நீங்க 2,54,000 இல்ல 2.5 கோடி கொண்டு 4 பேரை கொண்டு வந்தாலும் நாங்க உங்களை தொங்க போடுறதுல கருவாடாக்குறதுல எங்களுக்கு பெரிய வேலை இல்லை. நாங்க உங்கள்ட உண்மையான முகத்தை இந்த ஃபேக்டரியில் அடிக்கிறோம். சரிதானே? இந்த வீடியோ நான் போட்ட யாருண்டா இல்ல, இது நான் போடல, இது என்னுடையதல்ல, இது நான் டிக்டாக்ல இருந்து தேடி எடுத்தது. இதை உண்மையாவே இந்த வீடியோவை இந்த ஓனர் தேசம் நெட் ஜெயபாலன். சரிதான், நான் அவரோட இருக்கிற முழு கருத்துகளுக்கும் எதிர்ப்பான ஒரு ஆள். சரிதானே? அவருடைய தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான முழு கருத்துக்களையும் நான் எதிர்க்கிற ஒரு வேலை. டக்ளஸ் தேவானந்தவனுடையதோ அல்லது ஏதோ ஒரு குழுவினுடையதோ அல்லது விடுதலை புலிகளால பாதிக்கப்பட்ட ஒரு பின்புலத்துல, இப்ப உதாரணத்துக்கு அருண் சித்தார்த் மாதிரி ஒரு விடுதலை புலிகளால பாதிக்கப்பட்ட என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நபர். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் கணக்கெடுக்கிறதும் இல்லை, பாக்குறதும் இல்லை. நான் பாக்குறேன் நான், பட் அதுகள்ல கோவப்படுறேன் இல்லையா? ஒருத்தனுடைய கருத்தை வச்சுக்கொண்டு ஒரு சமூகத்தை இட போடல. அது விளங்கிட்டாங்க. என்னுடைய தனி கருத்தை வச்சுக்கொண்டு அர்ச்சுனா மார்தான் வடக்குமான சமூகம் என்றதை எது போடல. அது நான் கோவப்பந்தால் வேற வசனங்கள்ல பேசுவேன், நான் கோவக்காரன், அது என்னுடையது. அதுக்காக யாழ்ப்பாணத்துல இருக்கிற 99% மக்கள் அர்ச்சுனா மாதிரி கோவப்பட்டுத்தாங்க அது பேரலான்னு எதிர்பார்க்கல. அது மாதிரி தேசம் நெட் ஜெயபாலன் தன்னுடைய விடுதலை புலிகள் தொடர்பான கருத்துக்களை கதை கேட்கல. நான் அதுகளை கணக்கெடுக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. பட் கேட்கிறேன் நான், அதுகளை தலைகளை போட்டுக் கொள்றேன். என்னடா தலைவரண்டா இப்படித்தான் நினைச்சு கொண்டு வாழ்றோம் நாங்கள். அவே நீங்கள் அதை சில விடயங்களை மக்களுக்குள்ள செலுத்த வழி கிடைக்கல. நான் அதுகளை ஏற்றுக்கொள்றதும் இல்லை. பிள்ளை சரி 2 பக்கமும் இருக்கலாம்ன்றதை ஏற்றுக்கொள்றவன் நான். ஆமிக்காரர்களையும் பிள்ளை இருக்கலாம், விடுதலை புலிகள்லையும் பிள்ளை இருந்திருக்கலாம். என்னடா 65,000 கட்டி எழுப்பின மனுஷனுக்கு ஒரு 650 பேராவது காவாளியில் இருந்திருக்க மாட்டாங்களா? கருணா மாதிரி விடுதலை புலிகளுக்குள்ள. சோ அதையில நாங்கள் ஒன்னும் செய்யல ஜெயபாலன். அது தட் இஸ் ஆல். நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் மேலாது, ஒன்னும் செய்யவும் மேலாது. என்னென்றால் the fact of this video, அது உண்மையான பிரச்சனை என்னென்றால், ஜெயபாலன் அண்ணன் போட்ட அந்த முதல் சனத்தை நான் ஒரு தெளிவா சொல்றேன். நான் இதை நீங்க ஹந்தையா பாஸ்கரனை வெறுக்கணும் என்பதற்காக இந்த வீடியோ போடல. ஒரு சனத்துக்கு அரசியல் விளங்கியல் என்றதுக்காக முக்குச்சனம் என்று பேசுறது வேற.
ஏனென்றா அரசியல் சொல்லிக் கொடுக்குறப்ப எங்களுடைய வாத்திமார் எங்களை படிப்பிக்க டே மூக்கா இவா நான் சொல்ற கேள் 8 மட்டும் 16 சொன்னால் அதற்காக அந்த மாணவன் முக்கனா போயிடுவானா. அப்படியான கருத்துல தான் நான் சொல்றேன். இங்கப்பா உனக்கு அரசியல் விளங்கலன்னா அந்த வீடியோக்குள்ள ஒழுங்கா கேள் பேர். நேற்று கூட நான் போய் டிஜேல இருந்து ஒரு வெட்டிங் இதுல இருந்து ஆடின இதை உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக தமிழனுடைய வேலிகளை கதைக்கிறவனா என்ன இருக்கும்னு தெரியுமா? அங்க கொண்டே குண்டு தான் வச்சிருக்கோம். ஒரு விளங்கலையா அவங்களுக்கு? இன்றைக்கும் அந்த வெட்டிங்ல போய் குண்டு வச்சு கண்ண பேரை சிதறடிச்சு தான் நான் செஞ்சிருக்கோம். இப்படி பித்தலாட்டக்காரங்களுக்கு இங்க செம்மறின்னு கூப்பிட்டு சொல்றதுல ஒரு பிழையும் இல்லை. ஆனா யதார்த்தமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஏவாளன் யதார்த்தமான கருத்துக்களை நான் தெளிவா ஏற்றுக்கொள்றேன். என்னடா இந்த ரீச்சா பாஸ்கரன் விடயத்துல தெளிவா ஏற்றுக்கொள்றேன். ஏனென்றால் இவர் அந்த தமிழ்ல விடுதலை புலிகள் மாதிரி நீல கடல்ல உடுப்பு போட்டு கொண்டு கொஞ்சம் பேர் அது சல்யூட் அடி 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 போலீஸ்காரன் எனக்கு சல்யூட் அடிக்கிறதே நான் விரும்புறேன். எத்தனையோ இடத்துல இப்படி இருக்கான் நான் இப்படி என்று தான் பொழுதும் அப்படின்னா பொலிட்டீஷியன். எனக்கு என்னுடைய படிப்புக்காக ஒருத்தர் சல்யூட் அடிச்சா அது வேற, ஒரு ப்ரொஃபண்டதுக்காக சல்யூட் அடிச்சால் வேற, ஒரு கன்சல்டன்ட்காக சல்யூட் அடிச்சா மேடம் கூப்பிட்டு அது வேற. அப்படியே சாதாரணமான ஒரு எம்பி கை நாட்டுகளா இருக்கிறதுகள் தானே இந்த எம்பியா இதுவரைக்கும் வந்த வரலாறுகள் இருக்குது. படிச்சவன் கடா எம்பியா வந்திருக்கான் எங்களுடைய தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல. கை நாட்டுகளா இருக்கிறது தான் எம்பி. நல்ல உதாரணம் ஸ்ரீதரன். சோ ஸ்ரீதரனுக்கு எல்லாம் போலீஸ்காரன் சல்யூட் அடிக்க வேண்டிய தேவையில்லடாப்பா. அவன் கோஷம் முடிச்சு போட்டு ஐபியா போய் எஸ்பி எஸ்எஸ்பியா போய் இருந்தவன் தட்ஸ் நாட் அக்செப்டபிள். இங்க ரீச்சா பாஸ்கரனுடைய அந்த குழந்தை பிள்ளைத்தனமான விளையாட்டு, தாங்கள் கடவுள் மேல நினைச்சு கொள்ற விளையாட்டு. நான் இன்றைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இருந்தும் பாராளுமன்ற அரசியல்ல இருந்தும் தமிழக அரசியல்ல இருந்தும் போறதுக்கு ரெடியா இருக்கிற ஒருத்தர். எனக்கு அந்த எம்பி அந்த காம்பி அந்த ஆசை எல்லாம் எனக்கு இல்லை. ஆனா சம்பவம் செய்யணும் ஆசை இருக்கு, துளைக்கோணும் ஆசை இருக்கு. இந்த கள்ளங்களை துளைக்கோணும், அடிச்சு உள்ள போடணும், வடக்கு அபிவிருத்தி செய்யணும் ஆசை இருக்கே ஒழிய இந்த சில்லறதனமான ஆசைகள் என்னட்ட இல்லை. சோ ஒரு விடயத்தை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் தேசம் ஜெயபாலன் போட்ட இந்த விடயத்தை வடிவா திருப்பி ஒருக்கா இவருடைய கதையை போடுறேன்னு கேளுங்க. சனத்தை இவர் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார் என்கிறத போடுங்க. இப்ப நான் இவனை மாதிரி ஐபிசி பாஸ்கரன் மாதிரி நான் இவண்ட ஊடகங்கள்ல கதைக்கிறத திரிவுபடுத்தி போடுறவன் இல்லை. கொமெண்ட் அடிக்கிறவர்களுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய கடை தன் ரீச்சா தொடர்பாக இவர் என்ன கதைக்கிறார்ன்றதான் என்னுடைய பிரச்சனை. அரசியல் தொடர்பாக இதே கருத்தை சொல்லியிருந்தான். அரசியல் உங்களுக்கு விளங்காத முட்டாள் மந்தைகள் சொல்லியிருந்தா வேற பிரச்சனை. சரி, அரசியல் தான் அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக 4 வீடியோ போட்டிருக்கலாம் குந்தையா பாஸ்கரன். ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா சனத்து இவன் நினைக்கிறான் பாவி 10ஆம் ஆண்டு படிச்ச பரதேசி சனத்தை ஒரு மொக்கு கூட்டம் பண்ணி யோசிக்கிறார். அடே நீ மற்றவனை மொக்கு கூட்டம் பண்ணா உனக்கு ஏதாவது ஒரு வகையான ஒரு அறிவு ஒன்று இருக்கும். நேற்றை பார்த்தோமே உங்களுடைய இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அது சம்பந்தமா காய்க்க போறோம். நாங்க வீடியோ போட போறோம், தொடர்ந்து காய்க்க போறோம் கேளுங்க. நேற்றைக்கு உங்களுடைய இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நாங்க பார்த்தோமே குந்தையா, உததான் நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் இந்த தமிழக அரசியலுக்கு செலுத்த போறீங்க. நேற்று உங்களுடைய இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கல்யாண வீடு நடத்துறவன் கூட சிம்பிளா நடத்தி விட்டு போவாங்க. ஆனா ஒரு 10,000 மக்களை கூப்பிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டு நக்கு சட்டிக்க நக்க விட்டு இருக்கிறீங்க. தமிழனுக்கு அந்த நிலைமைக்கு போறதுக்கு நாங்கள் அந்தளத்துக்கு தமிழர் கேவலமான ஆக்கள் இல்லை. அங்க நின்ற சனமும் விசரம் பைத்தியக்காரன் இல்லை. நான் அது சம்பந்தமா கதைக்க போறேன். இவர் சனம் சொல் தொடர்பாக கதைக்கிறது ஒரு கேட்பமா. வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டிருக்கலாம். அந்த வீடியோவால் ரீச் ஆக்கும் எனக்கும் அவர் பேரை கொண்டறியணுமா சும்மா மண்டால் என்ன மாதிரி கொமெண்ட்ஸை போட்டு கொண்டிருக்கிறீங்க. அல்றான் பறக்கிறான் போறான் வாரான்னு சொல்லி லூசுகள் இப்படியெல்லாம் கதைச்சு பழங்க. முதல்ல உண்டை கால்குலேட் பண்ணுங்க, உண்டை ஆழமாக திங்க் பண்ணுங்க, யோசிச்சு கதைங்க. மண்ட கலண்டதல் மாதிரி சும்மா மண்ட கலண்டதல் மாதிரி பைத்தியக்கார மாதிரி விசர மாதிரி காய்ச்சி லூசுகள். முதல்ல கதைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு கதைங்க, கால்குலேட் பண்ணுங்க. 10ஆம் ஆண்டு சிங்கம் சனத்துக்கு சொல்லுது, அதை சொல்றதுக்கு ஒரு கல்வி தேவை வேணுமடா. 10ஆம் ஆண்டு சிங்கம் சனத்துக்கு சொல்லுது, உன்னை கால்குலேட் பண்ணுங்கடா. இதுக்கு பிறகும் சனம் இதே பிறகு இந்த வீடியோ இது இல்ல, இது மரவள்ளி பொறியல் வீடியோ. விளையாஞ்சா உங்களுக்கு இது மரவள்ளி பொறியல் வீடியோ, இது இண்டியான் வீடியோ இல்ல. விளையாஞ்சா உங்களுக்கு இது இன்றைக்கு சூச்சாவல பீச்சாவல நடந்த வேலை இல்ல. இது பழைய மரவள்ளி பொடியல். ஒரு கஷ்டப்பட்ட ஐயா அவரால் மகனை கூட்டிக் கொண்டு பேக்ல மரவள்ளி பொடியல் உள்ளுக்குள்ள வேண்டிக் கொண்டே சாப்பிட காசு இருக்காதானே. சோ இடத்தை எல்லாத்தையும் காட்டுவோம். பிள்ளை கேட்டா மரவள்ளி பொரியல கொடுப்போம் போட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய்க்கு மரவள்ளி பொரியல் பேக்கெட் உண்டையும் அதுக்குள்ள 3000 ரூபாய் ஆசையும் கொண்டு அந்த மனுஷன் போயிருக்கு 6000 ரூபாயோட
3 நாள் வேலை கூலி காசோட அந்த போயிருக்கு 4 நாள் 5 நாள் வேலை கூலி சாப்பாடு போ மிச்சத்துல சேமிச்சு தானடா போனோம் அறிவு கண்ட மண்டை ஒருத்தன் 10 நாளைக்கு கூலி வேலை செய்யணும் வேலை செய்தான் 2 பேரும் மனசிய பிள்ளையும் கூட்டிட்டு போகல முள்ளுக்குள்ள விளாங்க கிளாங்கு உனக்கு அதெல்லாம் விளங்க போகுது உனக்கு உறவு பாலம் மாதிரி கொள்ளையடிச்ச உனக்கு எங்கடா விளங்க போகுது இதெல்லாம் விளங்க சான்ஸ் இல்ல டட்டு கொள்ள அடிச்சு விட்டு வளர்த்து கொண்டு தெரியாது வேற பிரச்சனை அது வேற பிரச்சனை ராசா நாங்கள் அதுல 6 லட்சம் கேட்போம். ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்னென்றால் இவருடைய இந்த இவர் நினைச்சு கொண்டிருக்காருன்னா காசு இருக்கு ஐபிசி ஊடகம் இருக்குது சோ நினைச்சதை தமிழன் மண்டைகளை செலுத்தலாம் சரிதான் நினைச்சதை தமிழருடைய மண்டைகளை செலுத்தலாம் என்று இவர் நினைச்சு கொண்டு இருக்கிறார் யாரு எங்கட குந்தையா பாஸ்கரன் என்கிற அந்த கந்தை என்னடா ஜனமேரம் பிடிக்கல கந்தையா பாஸ்கரன் குந்தையா பாஸ்கரன் நினைச்சு கொண்டிருக்காரு தான் நினைச்சத உள்ளுக்குள்ள கொண்டே சனத்துக்கு வித்து வாயில வட்டி அப்பம் வாழைப்பழம் எல்லாம் வச்சு தீத்தலாம் இப்படி நினைச்சு கொண்டிருந்த குந்தையா பாஸ்கரனுக்கு நேற்றுக்கு வண்ண வரக்கு ஒரு வீடியோ போட வேண்டிய நிலைமையில சனம் வெளியே வர சொல்லி வேற ரீச்சாவில சனம் அவன் பாஸ்கர்னா வெளியே வர சொல்லுவான் குந்தையா பாஸ்கர்னா வெளியே வர சொல்றேன் நிலைமைக்கு வந்துடுது ஓடி ஒளிஞ்சு இறங்கிய ஒரு ரூமுக்குள்ள சரிதானே நேற்றுக்கு வெளியே வந்திருந்தேன்னா சனம் வச்சு செஞ்சிருக்குன்னு சம்பவம் நேற்று கருவாடு ஓட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வெளியே வந்திருந்தேன் 3500 ரூபா போட ஒரு 10 குடும்பம் உள்ள 35,000 ரூபாய் கிரீன் கிராஸ்ல டில்கோவுல வேணாம் ஜெட்பிங்ல போய் சாப்பிடுங்கடாப்பா 35,000 ரூபாய் அன்றைக்கு 2 பேர் போய் சாப்பிடுனாங்க ஜெட்பிங்ல 4,000 ரூபா பில் இதே டில்கோவுல போனீங்கன்னா 2,500 ரூபா பில் இதே கிரீன் கிராஸ்ல போனீங்கன்னா 3,500 ரூபா பில் 2 பேர் போய் சாப்பிடுறதுக்கு சும்மா அது பிழை இல்லை நாங்கள் அது சனமேன் பிழை இல்லைன்றதை நாங்கள் 6 லட்சம் கேட்போம் அதுக்கு முன்னாடி நேற்று குந்தையா பாஸ்கரனுக்கு மணிக்கு ஒரு டிக்டாக்ல வீடியோ போட வேண்டிய தேவை ஒன்று வந்துட்டு மணிக்கு ஒரு டிக்டாக்ல குந்தையா அன்னைக்கு வந்து வீடியோ போட வேண்டி வந்துட்டு விளைஞ்சா அவங்களுக்கு சோ அந்த குந்தையா வீடியோ சம்பந்தமா பாக்குறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்ப்போம் முதலாவதா ஃபர்ஸ்ட் ஹவர்ல குந்தையான் என்ன போடுவாருன்றதை பார்ப்போம் கேளு பண்ணிக்க அன்பிக்கினிய சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிகே ரீச்சாவினுடைய உணவு திருவிழா 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி என்று சொல்லி நீண்ட காலமாக ப்ரமோஷன் செய்து நல்ல வடிவாக போய் கொண்டிருந்தது நேற்று வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக இது எங்கட ஐயாட முதல் வீடியோ அன்புக்கும் ஆதரவுக்கும் உள்ள இப்ப முதல் எப்படி சொன்ன விசரன் மாதிரி பைத்தியக்கார மாதிரி காய்ச்சி பேயங்கள் அந்த அந்த பயம் உண்டு சனம் உண்டு திரண்டு கொளுத்து மண்டு ஒரு பயம் உண்டு வேறுமல்லோ அந்த பயத்துக்கு பேர் தான் சொல்றது பயம் உண்டு சரிதானே இத நீ கதைக்கிறவன் கதை அர்ச்சுனா பிள்ளையாட வசனங்களை கதைக்கிறாரு ஆனா கதைக்கிறத தவிர வேற வழி இல்லை சரிதானே அந்த 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 பயத்துக்கு பேர் தான் திருப்பி சொல்ல விரும்பல சரிதானே சரி வீடியோ போட்டு பாப்பாரு கொஞ்ச நேரம் சனம் காட்டுக்காடாங்கல சரி டிக்டாக்ல வீடியோ போட்டு உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா சரியாடா கோடிக்கணக்கில் சனத்துல கொள்ளையடிச்சு போட்டு காசை எல்லாம் குடிக்கிற சாப்பாடு அந்த வீடியோக்களை நான் போறீங்க எடுத்து பாருங்க குடிக்கிற சாப்பாடு நக்குறதுக்கு சரிதானே சோ கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு போட்டு உள்ளுக்க இருந்தா சரியாடா இவர் ஒரு மணி தேர்தல போட்டு பார்ப்பேன் ஒரு பண்ண வரைக்கும் முதல்ல ஒரு வீடியோ போட்டு பார்ப்பேன் சனம் திரும்ப வெளியே வர சொல்லு பாஸ்கர் இவனை வெளியே வர சொல்லு முதல்ல எட்டு சனம் குழம்பீரு நேற்று பெடியல் ரெண்டவங்க கொளுத்திருப்பாங்க வெளியால வந்திருந்தால் ஏன்னா கடிக்கிறாங்க கோல் அண்ணன் கொளுத்த போறோம் நான் என்ன விடுங்கடா ஏட்டாப்பா என்ன கோல் எடுக்கிறீங்க எந்த ரெக்கார்டிங் இல்லடா வெளியால போவோம் எனக்கு இல்லைன்னா இவரை செய்ய போறேன் சம்பவம் ஏறடா அண்ணன் குழந்தை பிள்ளைகள்லாம் அழுது சாப்பாடு இல்லாம 6 மணிக்கு உள்ள வந்தனாங்க 10:30 11 மணி எனக்கு கோல் வந்து 12:54 வரைக்கும் கோல் வருது 12:54 கடைசி கோல் ஆன்சர் பண்ணி போட்டு படுக்கிறேன் அண்ணன் ஏதாவது செய்யுங்க போலீஸ்காரருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அது இது இங்க எங்கட காசும் இல்ல சாப்பிட வழியும் இல்லை நீ ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் நாங்கள் வந்தது வந்து புத்தளத்துல இருந்து எங்க போய் அதை சாப்பிடுறது ரோட்ல நீ போய் இந்த ரோட்டு கடையில சாப்பிட்டு போறதா சோ என்ன கொடுக்கிறாங்க ஐயா என்ன தெரியாது என்ன மன்னிச்சு கொள்ளுங்க என்ன கெடுக்காங்க கோல் இல்ல மாறி 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 எம்பி நீங்க இப்படி இருக்கலாம் நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் வடக்கு மாநிலத்துல இந்த மாதிரி கள்ளங்கள் இல்லாத வடக்கு மாநிலத்துல விட்டுருக்கீங்க இவங்க சனத்தின காசை கொள்ளை அடிக்கிறாங்க அது எனக்கு பேசுறேன் எனக்கு இருக்கிறான் என்ன பேசுறான் நீ ஒரு எம்பியானது கடை இருக்கிற அப்படி இப்படி எனக்கு பேசுறேன் நான் என்னடா செய்யறது இந்த வீடியோ போட வேண்டியதுக்குரிய காரணமா தான் அந்த அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண இல்லையா சனன் நெக்க நான் ஒரு அக்கறை இல்லாம சமூக அக்கறை இல்லாம இருக்கிறேன் நினைக்குமன்ற பயத்துல தான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன் சோ இவற்றை முதலாவது வீடியோ போட்டு பார்ப்பார் சரி வரையில கொஞ்சத்துல செல்லையா இன்னொரு வீடியோ போடுவேன் பாருங்க
சொந்தங்களுக்கு வணக்கம். என்ன அடுத்தடுத்து பிகே வீடியோ வருதுன்னு சொல்லி யோசிக்காங்க. சில நேரங்களில் வீடியோ அடுத்தடுத்து போட வேண்டி கிடக்கு. என்ன செய்கிறது? மீண்டும் ஒரு துன்பமான செய்தியோட வாரன். நாளைக்கு நாளண்டைக்கு 2 தரம் வீடியோ எடுத்து போட்டு பார்ப்பார், சரியில்லை. நேற்று கட்டுக்கடங்காம சனம் கடுப்புல இருந்தது. சோ சில விடயங்களை நாங்கள் இதுல கதைச்சுதான் ஆகணும். வெளிப்படையாக குந்தையா பாஸ்கரனுக்கு வலிக்கிறதுக்காக நாங்கள கதைக்காம இருக்க இயலாது. சில விடயங்களை வெளிப்படையாக இதுல கதைக்கணும். முதலாவது 3500 ரூபாய் ஒரு ஆளுக்குன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு காசா? வடக்கு மாநிலத்துல இருக்கிற ஒரு சாதாரண நபருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காசா? சனம் என்ன நினைக்கிறதுன்றத நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சரி, ஒரு ஆளுக்கு 3500 ரூபாய் என்றால் ஒரு 10 பேர் உள்ள குடும்பத்துக்கு 35,000 ரூபாய் காசு. ஒரு சாதாரணமான ஒரு டீச்சரால 35,000 ரூபாய் காசுல வலிச்சு தன்னுடைய குடும்பத்தை அம்மா மாமா சித்தப்பா அப்படி 4 பேரை கூட்டி கொண்டு வேன்களையும் பிடிச்சு கொண்டு போய் இந்த எங்கண்ட அந்த என்ன தமிழ் ஐடியான்ற ஒருத்தர் போடுவார் அந்த கர்மம் வீடியோ. அவர் இவற்ற ஃப்ரெண்ட் தான், சரிதானே? கர்மம் நானும் அப்படிதான் கருக்கணும், கர்மம் தான் காய்க்கும். இதுக்குள்ள போய் பாக்குறதுக்கு என்ன இருக்கு என்றதை நாங்க முதல்ல சிந்திக்க வேண்டும். போய் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. உண்மையாவே நான் யோசிக்கிறேன் என்றால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வீக் பாயிண்ட்களை இந்த முதலாளிகள், இந்த காசை சுரண்டுறவங்க, தமிழ் மக்களை சுரண்டி பிழைக்கிறார்கள் நன்றாக விளங்கிட்டாங்க. இப்ப லண்டன்ல இப்படி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்க இப்படி ஒரு கேவலமா உண்டு. சீமெந்திர 4 ஸ்டாச்சுவை செய்து வச்சு போட்டு, ரொக்கெட்டை சீமெண்ட்ல செய்து வச்சு போட்டு லண்டன்ல பிரான்ஸ்ல இருந்து உழைக்கல நினைக்கிறீங்களா? ஒரு நாளுமே இல்லாது. சரி, நாங்க சனம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க. ஈவன் இந்தியாவுக்கு போய், இந்தியாவிலேயும் நான் அம்யூஸ்மெண்ட் பார்க்க போய் போட்டுருந்தேன்னா அது ஹைலி டெக்னிக்கல். அங்க இந்த மாதிரியான கல்லுகளை வாத்து கொடுக்கறதும், இந்த மாதிரி சட்டிகளை முட்டிய வச்சு கொண்டு வீடியோ போடுறதும், மீடியா மதி என்ற பேர்ல இந்த மார்க்கெட்டிங் செய்யறதும், இதுகள் எதுவுமே லண்டன்லயோ அமெரிக்காவிலேயோ வெளிநாடுகள்லயோ சரி வராது. சோ இந்த கள்ளங்களுக்கு சரிதானே ஒரு பொருத்தமான இடம் ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா. இவன் கிழக்குல போய் இந்த வேலையை செய்யறா குத்துவானகள் போட்டு, சரிதானே? கிழக்குல போய் இந்த வேலையை செஞ்சா குத்துவானகள், இழிச்ச வாய்கள் சொன்னா வாயிலே குத்துவேன். வாயில உத்துவானவர்கள் கிழக்கு மாநிலத்துக்கு போனால் இந்த இழிச்ச வாய் வேலையை பார்க்கறது யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் இயலும். யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சி மக்களை மட்டும்தான் என்னோட உண்மையாகவே ஒரு அப்பாவிச்சனம் இருக்கிற இடம் இந்த வடக்கு மாநிலம். அதான் நான் உண்மையாகவே சொல்றேன். அதாவதுதான் சிங்களவன் இன்ற வரைக்கும் எங்களை சிதைச்சு கொண்டிருக்கிறான். இந்த அரசியல்வாதிகள் எங்களை சிதைச்சு கொண்டிருக்கிறாங்க காலங்காலமா. காரணம் என்னென்றால் இந்த யாழ்ப்பாணம் என்கிறது அல்லது வடக்கு என்றது ஒரு அப்பாவிகள் வாழுகிற பிரதேசம். அங்க இந்த மாதிரியான காசு கொள்ளையடிக்கிறவங்களுக்கு சட்டியான ஈஸி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், புலம்பெயர்ந்து போய் வெளிநாட்டுல இருந்தாலும் நீங்கள் ரெண்டைக்கும் ஜாழ்ப்பாணம் தான், வெண்ணியான் தான், கிளிநொச்சியான் தான், முல்லைத்தீவான் தான். எங்களுடைய அந்த இன்னசென்ஸ் அல்லது இன்னசென்ஸ இவங்க அந்த 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 மென்டாலிட்டியை இவங்க நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க. அதான் உண்மை. உண்மையாகவே வடக்க பொறுத்த வரைக்கும் ஒரு சனம் வார என்டர்டைன்மெண்டா போகக்கூடிய இடம் ஒன்றுமே இல்லை. வடக்கை பொறுத்தவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குழந்தை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அந்த விஷயத்த வடிவா விளங்கிக்கொள்ளுங்க. இது வெரி சரியான இம்பார்ட்டன்ட். இந்த விடயத்தை வடிவா விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு குழந்தை பிள்ளைகளோட ஒரு குடும்பமாக போய் என்டர்டைன் பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய இடம் யாழ்ப்பாணத்துல எதுவுமே இல்லை, சரிதானே? அந்த வீக் பாயிண்ட இவன் ஸ்டடி பண்ணான் வடிவா. யாழ்ப்பாணத்துல சனத்தை கூட்டி கொண்டு சனம் உள்ளுக்குள்ள இருந்து போய் பார்த்து குழந்தை பிள்ளைய விளையாடி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஓட்ட வேர்ல்டு இருக்கு, இங்க நுவர்லியா இருக்கு, இங்க சீதாவாக்கே இருக்கு, இங்க இவன் விகாரமாதவி பார்க் இருக்குது, இங்க அடிக்க ஒரு இடம் என்டர்டைன்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா 1 கோல் ஃபேஸ் இருக்குது, அல்லது முந்தி MC மஜஸ்டிசிட்டி இருந்தது, இப்ப லிபர்ட்டி இருக்குது. அதை விட குழந்தை பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது, சரிதானே? சிட்டி சென்டர்ஸ் இருக்கு. அது ஒரு சமூகத்துக்கு சரியான முக்கியம். இவன் கண்டி, இஃப் யூ டேக் கண்டி, பேராதனை பார்க்க இருக்கிறது, கண்டி சிட்டி சென்டர் இருக்கிறது. கண்டியை சுத்தி அந்த நீரேரியினுடைய அந்த வெவரவுமா என்று சொல்வார்கள், என்ன அந்த குளத்தினுடைய அந்த அதுகள்ல போயிருந்தால் ஒரு இவன் பேராதனை பல்கலைக்கழகம் இருக்கிறது. இவன் நீங்க சும்மா அப்கண்ட்ரி பக்கம், கம்பள பக்கம், நாவலப்பட்டி பக்கம் காரை விட்டீங்கன்னாலே எல்லாமே சீனரிஸ். சோ அங்க இந்த விடைய பெரிய பிரச்சனை இல்லை. இங்க நாங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மேனிபேக்ல போனாலும் குப்பை தான், சுண்ணாதுக்குள்ள போனாலும் குப்பையா தான், நகரசபை வச்சிருப்பாங்க, பெரிய சபை. சாவச்சேரிக்குள்ள வந்தாலும் குப்பையா தான் வச்சு. எங்க போய் இருந்து கதைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு,
ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. குழந்தை பிள்ளைகளை விளையாட விடுறதுக்கு யாழ்ப்பாணத்துல எங்க இடம் இருக்கு? ஒரு இடமே இல்லை. உண்மையா சரியான நாங்கள் சமூகம் என்றா ஓல்பாக்கில் இருக்கிற சகல பில்டிங் உடைச்சு பழையபடி பார்க்க கொண்டு வரணும். ஓல்பாக்கு ஆளுநர் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து நான் மாகாண சபைக்கு வந்தா கவர்னர் ஆபீஸ் ஓல்பாக்ல இருந்து கிளப்புப்படும். உங்களுக்கு நான் இது ப்ராமிஸ் தார். அது ஓல்ட் பார்க். அது பொதுமக்களுக்காக தான் 1970களில் ஒரு ட்ரஸ்டி ஒன்றை உருவாக்கி பொதுமக்களுக்கு தான் கொடுத்ததே ஒழிய அதொன்னும் கவர்னருக்கு குந்தி அடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை கட்டுற இடம் இல்லை ஓல்ட் பார்க். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் ஒன்று தாரன். நான் மாகாண சபை முதலமைச்சரா வந்தா சகல பில்டிங்கும் தூக்கப்படும். அங்க இருக்கிற பிரதேச செயலகம், எலக்ட்ரிசிட்டி போர்ட், அது இது எல்லாமே மூவ் பண்ணப்பட்டு அந்த பில்டிங் எவ்வளவுமே ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் ஏரியாவா மாற்றப்பட்டு அங்க ஸ்போர்ட்ஸ் அது ஒரு அக்செப்ட் பண்ணலாம். என்னால ஓகே விளையாடட்டும், படியா விளையாடட்டும். மிச்சம் முழு இடமும் வந்து ஒரு சனம் ரிலாக்ஸா போய் இருக்கக்கூடிய வியாரம் அதை மாதிரி இருக்க வேண்டிய இடம் தான் யாழ்ப்பாணம் ஓல்பாக். ஓல்பாக்கு இவங்க ஆளாளு கவர்னர் ஒரு பக்கத்தால, பிரதேச செயலாங்கள் ஒரு பக்கத்தால, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கலட்டு வேணாங்க இருந்து அவங்களுக்கு நல்ல இடங்கள் கட்டி கொடுப்பேன். அது வேற பிரச்சனை. யாழ்ப்பாணத்துல இருக்கு பாருங்க, கலாச்சார மண்டபம் கட்டப்படி 10-15 மாடி சும்மா அடங்குறது. எல்லாத்தையும் இங்க மூவ் பண்ணி போட்டு அது அவ்வளவுமே நான் மாநசபையா வந்தாட நான் வேற லெவல்ல சிந்திப்பேன். அது வேற பிரச்சனை. நாங்கள் அழகா இப்ப மத இந்த மாதிரி ரீச்சா கொள்ளையங்கள் இது எல்லாம் சிந்திக்கல. அது நீங்க வேணுமெண்டா கொடுத்து பாருங்க சிந்திக்கிறாங்களா இல்லையாண்டா நான் நீங்க கொடுத்து பார்த்து விளையாடுறதுக்கு நாங்க இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். சரிதானே? சோ உங்களுக்கு ஒரு வடிவா ஒரு விடயத்தை விளங்கோடும். இந்த அப்பாவி சனம் வடக்கு மாநசனத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு நிம்மதியா கதைக்கிறது. போய் பாருங்க கோட்டைக்கு பின்பக்கத்துல எப்படி அசிங்கமா இருக்குன்னு பாருங்க, எப்படி குப்பை இருக்குன்னு பாருங்க. கோட்டைக்கு பின்னுக்கு அந்த ரவுண்ட் போட்டுக்கு இங்கால அங்க அந்த சொப்பு மேக்கெல்லாம் பறந்து 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 போய் கொட்டடி பக்கம் அப்படி கிடக்கு. இந்த தொல்பொருளியல் திணைக்களம் வந்து கெல்ல போட்டாக்கான அதை சுத்தி வர சுத்தமா வச்சிருக்கோம். இதே கொழும்பண்டா அப்படி வச்சிருப்பீங்களா? கொழும்பண்டால் ஒரு வடக்கு மாகாண சபை என்னுடைய நண்பன் தான் ஆணையாளர் நினைக்கிறேன், கன்யூட் டெனிஷியஸ் அரவிந்தராஜ். நல்ல ஒரு மென்டாலிட்டி உள்ளால், எல்லாமே கிளீனா வச்சிருக்கக்கூடிய என்னுடைய நல்ல நண்பன். ஏன் இப்படி இருக்குது கோட்டை எனக்கு தெரியல. கோட்டையை சுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கோட்டைக்கு பின்னால இருக்கிற பார்க்க மெயின்டைன் பண்றாங்க உங்களுடைய பெரிய நகர சபை தானே, மாநகர சபை தானே. ஏமாச்சான் இப்படி இருக்கு. இப்ப கதைக்கல நீங்க ஆணையாளர், நாங்கள் எம்பி. நான் உங்களுக்கு கோல் எடுத்தா நீங்க ஃபார்மலா ஹலோ ஹாய் குட் ஈவினிங் திஸ் இஸ் அரவிந்தராஜ் ஸ்பீக்கிங் அப்படிங்க. அதுக்கப்புறம் உங்களோட கதைக்கு இருமா சார். சோ அதனாலதான் நான் உங்களுக்கு எடுத்து கேட்கல. மச்சான் கொஞ்சம் சிந்தியடாப்பா. நான் நீ எல்லாம் படிக்கிற காலத்துல என்ன ஜோதிச்சாங்க, யாழ்ப்பாணத்தை வடிவாக்கணும், யாழ்ப்பாணத்தை சூப்பரா மாத்தணும், யாழ்ப்பாணத்தை அப்படி கொண்டு வரும் இப்படி வரும். நீதான் அடிக்கடி சொல்லுவிய முனிகி அரைக்க விட்டா மட்டும் காணாது. இப்ப நீ செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாய். வடக்கு மாகாணத்தின் முக்கியமான ஒரு தலைநகரமான யாழ்ப்பாணத்தின் மாநகர சபை ஆணையாளர் மச்சான். எனக்கு தெரியல உனக்கு மாநகர சபை மேயர் ரோடர் போட்டுதான் நீ செய்யலாமா? எனக்கு அந்த ரூல்ஸ் ஒண்ணும் தெரியாதா, எனக்கு அந்த சட்டங்கள் திட்டங்கள் ஒன்றும் எனக்கு தெரியாது. பட் சிந்தி நாங்கள் அப்படியாடாப்பா 2 பேரும் ஒண்டா ஆண்டு இருந்து ஆண்டு சைவர்ல இருந்தும் ஒண்டா படிச்சுனாங்க. இப்ப நானே இது வெளிப்படையா கதைக்கிறேன், நான் உன்னோட பர்சனலா கதைக்கிறதால சனத்துக்கு விளங்காது. நீங்க ஆணையாளர்ன்றது நான் நீ பாலிய நண்பர்கள்ன்றது விளங்காது. சிந்தி ஏன் மச்சான் அதில் ஒரு துப்புரா ஆக்கிடலாது எனக்கு தெரியல. அதுக்கு பட்ஜெட் இல்லையா, இல்லாட்டி அதுக்கு கதைக்கோணுமா எங்கேயாவது பார்லிமெண்ட்ல எனக்கு தெரியல. ஏன் இப்படி இருக்கு? இப்ப நீ உனக்கே தெரியும், நீதான் சொன்ன நீ ஒரு காலத்துல முனியாக்கள் கேட்டு விடுறதாங்களா தெரியுமா நினைக்கிறேன். கொழும்புல இருக்க ட்ரெயின் எல்லாத்தையும் கழுவி சர்வீஸ் போடுவோம் முடிஞ்சா மச்சான். அப்படி இருந்த நாங்கள் பதவிகளுக்கு வந்த பிறகு இப்படி என்னங்கிற சமூகத்தை சிந்திக்கிறதே விட்டுட்டோமேடாப்பா. எனக்கு தெரியலடா. அதாவது வந்து கோட்டைக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதியெல்லாம் மாநகர சபைக்குள்ள தானே மச்சான் தரும். சும்மா என்னுடைய நட்பா கேட்கிறேன் நான். இது ஏன் இதை வீடியோல கதைக்கிறேன் என்றால் இதை சமூகம் தெரிஞ்சு கொள்ளட்டும். நீ என்ன தெரியாது, நீ வீடியோ போடலாமா யூடியூப்ல, அதுதான் பேஸ்புக்ல அடிக்கடி எழுதுவேடாப்பா. அந்த கதை புத்தகங்கள் இந்த கதை புத்தகங்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் எழுதுவேன். ஏன் இதுகளை சிந்திக்க இயலாது? என்ன கவர்னர் விடுறாரு இல்லையா செய்யறதுக்கு வேலை? நான் அது கதைக்க விரும்பல. என்றால் சில பேர் அவங்க பொசிஷன்ல இருக்கலாம், ஆனால் அவங்கள ஒண்ணு வேலை செய்ய விட மாட்டாங்க. கன்னியோட ரவிதராஜ் காற்றிடத்துல சைன் வைக்க வேண்டிய நிலைமையிலதான் இருக்குவானோ எனக்கு தெரியாது. நான் பேசலாம் கதைக்கவும் இல்லை. நான் அவரோட காய்ச்சிக்கான ஆள். வெட்டிங்கு இன்வைட் பண்ணலாம் அண்டையில இருந்து என்னோட கதைக்கிறேன். பட் வெட்டிங் முடிஞ்சும் டிவோர்ஸ் எடுத்து இப்ப 15-16 வருஷமா அது 16 வருஷமா கதைக்கல. பட் நான் அஸ் அ கெப்பாசிட்டி உள்ள ஒரு அஸ் அ மேன் வித் அ குட் கெப்பாசிட்டி நான் உன்கிட்ட கேட்கிறேன். ஏன் இதுல துப்புரவாக்கிறாது? இது என்னடா எங்கிட்ட வடக்கு சமூகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனைடாப்பா. எங்க போயிருந்து சாப்பிடுறது, எங்க போய் ஒரு வாக்கிங் போறது, எங்க போய் ஒரு இடத்துல நான் சொல்றேன் ஓல்ட் பார்க்க வந்து நான் உங்களுக்கு வியாரா மாதவி பார்க்கோடு சூப்பர் பார்க்க மாத்துவேன். கேமரா எல்லாம் உள்ள அடிப்பேன். நீங்கள் அங்க கொண்டு போய் பிச்சிங்க விளையாட்டு எல்லாம் செய்யலாது. சகல இடத்துலயும் கேமரா அடிச்சு நான் இப்ப பேரன் ஒன்றும் வேண்டாம் மச்சான் கனியூட்
உன்னோட ஆபீஸுக்கு நேர முன்னால இருக்கிற சுப்பிரமணியம் பூங்கா பாரு டிசி எப்படி இருக்கு. ஒரு ஹேபிட்டபிள் ஏரியாவா இருக்கு, அது ஆட்ட கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியல மஞ்சா. பொலிட்டிஷியனா வந்துட்டு என்ன நேரடியா காய்ச்சி தானே ஆகணும். முந்தி என்ன கோல் எடுத்துட்டே டிசி என்னடா இப்படி இருக்குன்னு கதைக்கலாம். இப்ப கதைக்கலாம், கோல் பண்ணி கதைச்சாலும் சிக்கல் பயம். நீ ஹோல் ஆன்சர் மட்டும் வேணா தெரியாது. சோ எங்கட சமூகத்தின் பிரச்சனை சுப்பிரமணியம் பார்க்க பாருங்கோ, ஓல் பார்க்க பாருங்கோ, கெட்டு பூங்கா பாருங்க, எல்லாம் நாசமாய் போய்கிட. திட்டமிட்ட ரீதியில இதெல்லாத்தையும் நாசமாக்கிட்டு ஒரு அடையாளத்துக்கு மட்டும் கோட்டைக்கு பின்னால ஒரு குப்பேரியா கொண்டு வச்சுக்கொண்டு ரீச்சா மாதிரியானதுல வளர விடுறேன் நாங்க. சோ சனம் காசோ இல்லையோ என்ன வரியா பிள்ளைகளையும் மனசியையும் அடிபடுற மனசியையும் பிள்ளைகளையும் இடக்கட உடனே காட்டித்தானே ஆவன். தட் இஸ் த ரியாலிட்டி. சோ அந்த ரியாலிட்டியை இந்த கள்ளங்கள் பிடிச்சு வச்சிருக்காங்க. உணவு திருவிழான்ற பேர்ல மீடியா மதியா விளாங்கையில என்ன வருது வாயில. நான் பொண்ணு கதைக்கிறேன் என்ன மதியோ மதியா என்ன விளங்கல. இவங்களால கொடுக்கக்கூடிய இதுதான். இந்த வீடியோ பாருங்க, என்ன கொடுத்துருக்கீங்க சாப்பாட்டு. நேற்று கொலவரையில இருந்தது குந்தையா பாஸ்கர் ஓடி போய் ஒளிஞ்சிட்டார் ரூமுக்குள்ள. ஒளிஞ்சிருந்த டிக்டாக்ல வீடியோ போட்டு நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். நேற்று அம்பிட்டு இருந்தா சில கடிச்சு தின்றுக்கடா ஆவி உண்டு விளையாஞ்சா உண்ட வாயில இல்லடா உண்ட அங்க உத்தோணும் விளையாச்சா சனம். நேற்று அம்பிட்டு இருந்தா கடிச்சு கொத்திரோட்டி ஓட்டு தின்றுருக்கோம். எல்லா பாகத்தையும் பாகம் மிச்சாடி வாட்டையும் பார்ப்போம். நாளைக்கு தெரியல. நீங்க கேட்கறதுக்கு தான் பதில் சொன்னாங்க. ஏன் சும்மா இந்த விதானமா காசை கொடுக்கலன்னு சொல்லி அவன் ஒருத்தருக்கு கொடுக்கலன்னு அவர் சொல்றாங்க. வாழ்ந்து போய் எவ்வளவு செலவாயிரம் 20,000 அடிகள் இந்த வீடியோ பார்க்க எனக்கே பயமா இருக்கு. நேற்று பாஸ்கரன் வந்துட்டு தான் கொத்துரொட்டி அடிச்சிருப்பாங்களா, அதுல எந்த சந்தேகம் இல்லை. என்னடா ஆனா அவங்க கோப்பரில் நியாயம் இருக்கு. என்னடா 3,500 ரூபா படி 10 பேர் வந்தவங்க இல்ல 5 பேர் வந்தவங்க 17,500 ரூபா, அது இல்ல பிரச்சனை. வந்து போன ஆசையா வேனுகளை பிடிச்சு கொண்டு அதுகளை இதுல பிடிச்சு கொண்டு கார்களை வாடகை பிடிச்சு கொண்டு இந்த ஊபர்களை பிக்மியல்ல வந்த போன காசு ஏமாத்தம் குழந்தை பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ் இதெல்லாத்தையும் குந்தையா விளங்காது. இவனுகள் வந்து யாழ்ப்பாணத்தை உரிக்கிறது கண்டு யாழ்ப்பாணத்தை
இப்படியாவது யாழ்ப்பாணத்துல இருந்து சுரன்றதுக்கு கண்டு வந்து இங்கே கணவர் சொல்லிவினம் என்னென்றால் இல்ல அவர் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்களுக்கு வேலை விடுக்கிறதுக்கு வந்தவர். அதுவும் உண்மைதான். அந்த வேலைகளையும் கொடுத்துருக்கிறார். என்ன ஒருத்தரை சாட்சி சொல்றதுக்கு வராங்க. இல்ல இவ்வாறு கொடுத்த வேலையில கன பொம்பளை பிள்ளைகள் எங்களுக்கு நேரடியாக கதைக்கிறதுக்கு தயாரா இருக்குது. ஆனால் யாருமே சாட்சி சொல்றதுக்கு வேற யாருங்க இல்ல. அவர் கொடுத்த வேலையில அவர் நல்லா வேலை கொடுப்பார் தானே. அவர் இந்த கிழட்டு வயசுல மகன் வேலை கொடுக்குற ஆளுத்துல இவர் வந்து வேலை கொடுத்து கொண்டிருக்கார். சரிதானே? கிழட்டு வயசு ஆசை யாருக்கு தான்டாப்பா விட்டது. ஆனால் இந்த மாதிரியான இந்த வாயில குத்த வேண்டியதுகளை எல்லாத்தையும் சமூகத்துக்குள்ள விடுவமாக இருந்தால் சமூகம் வடிவா சிந்திக்கவர். உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இவர் எனக்கு ஒரு போட்டியே இல்லை மாகாண சபையில. இவனை யாருமே கணக்கெடுக்கிறதும் இல்லை, இவனை யாரும் போட்டியுமே இல்லை. அப்ப ஏன் டாக்டர் இப்படி வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்கடா? இதுல ஏமாந்து உங்களோட காசை துளைக்க கஷ்டப்பட்டு வெளிநாடுகள்ல இப்ப ஒரு அன்னொரு காட்சி ஓட்டுப்பார். வெளிநாட்டுல எங்களுக்கு இது ஒரு 8 ரூபா பிச்சை காசு, 8 யூரோன்றது ஒரு பிச்சை காசு. வெளிநாட்டுல 3500 8 யூரோ ஒரு பிச்சை காசு. நாங்கள் எறிகிற காசு எல்லாம் வீடியோ கிடந்தே நான் டெவலப் பண்ணி நான் சேவன்னா போட விருப்பம் இல்லை. அந்த அண்ணே அது ஒரு மாதிரி இருக்க மாட்டேதுக்காக. ஆமா, அது வெளிநாட்டுல இருக்கிறாங்களுக்கு 8 ரூபா 8 யூரோன்றது 450 ரூபா படி ஒரு பிச்சை காசு தான். நான் இல்லைன்னு சொல்லல. இங்க வாழ்றவனுக்கு நீங்க அந்த 8 யூரோ பிச்சை காசை யாராவது ஒருத்தனுக்கு பிச்சை கேட்கிறவனுக்கு போட்டு போங்க. உங்களோட 2 தலைமுறை வாழும். இந்த நாகரிக பிச்சைக்காரங்கள் இருக்கிறாங்க தானே, அதாவது வந்து வேலை கொடுக்குறவன் பிச்சை எடுக்கிறவங்க சுரன்றவங்க இருக்காங்க தானே சமூகத்துல இருந்து. அவங்கள இருந்து நீங்க இந்த சமூகத்தை தள்ளி வைக்கணும். கேன பேர் அவனுக்கு சார்பா பேஸ்புக்ல எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீங்க நான் பார்த்தேன். உங்களுடைய அறிவு விழாதான். உங்களுக்கு சாப்பாட்டை கொஞ்சம் ஊத்துறான்றதுக்காக, தண்ணி கொஞ்சம் ஊத்துறான்றதுக்காக கந்தையா பாஸ்கரன் முகமும் இன்னொருத்தண்ட முகம், இன்னொரு வடக்கு மாநிலத்தின் மிகப்பெரிய கொள்ளன் முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க வடிவ பேரும் நீங்க யாருன்றதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. கந்தையா பாஸ்கரனுடைய முகமும் இன்னொரு பெரிய வடக்குண்ட ஆஸ்பத்திரி கள்ளன் ஒருத்தன் முகமும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. சரிதானே? பாருங்க நீங்க. அதாவது வந்து அகத்தின் அழகு முகத்துல தெரியும் என்று சொல்லுவாங்க. நான் அதுக்காக நீங்க பிள்ளைய நினைக்க வேண்டாம். இது எங்களுடைய சமூகத்தின் சாபக்கேடு. உறவு பாலத்துல இருந்து உணவு திருவிழா வரைக்கும் சமூகத்தின் சாபக்கேடு. நீங்க சிந்திக்காத வரைக்கும் நாங்க ஒண்ணும் செய்யறாது. நாங்க இப்படியே தான் இருப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே
பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே